வெற்றி கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டின் தலைவர் கடலில் நீந்தி நீந்தி இதோ உங்கள் முன்னால் பேசுவதற்காக உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் வீட்டு பிள்ளை வெற்றி தலைவர் வருகிறார். கோவைனாலும் கொங்கு பகுதினாலும் இந்த மண்ணோட மக்களோட மரியாதை தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய கோவை மக்களுக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம் 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 வணக்கம். இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பயிற்சி பட்டறை பேர் தான் பயிற்சி பட்டறை. ஆனா இங்க ஏதோ வேற ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் மீட் அப்படின்னாலே இது ஓட்டு சம்பந்தப்பட்டதாக தானே இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓட்டுக்காக மட்டுமே நடக்கிற ஒரு மீட் கிடையாது. என்னடா இவர் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம தேர்தல் அரசியலில் தானே இருக்கும், இவர் ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதில் தப்பு இல்லை. ஏன்னா ஆட்சி அதிகாரம்னாலே அது ஓட்டு சம்மந்தப்பட்டது தானே, இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இது வரைக்கும் பண்ண மாதிரிலாம் நாம் பண்ண போகிறதில்ல. ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதே மக்களுக்காக தான், மக்களோட நலனுக்காக தான். இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பயிற்சி பட்டறையில் மக்கள்கிட்ட இருந்து எப்படி நம்ம ஓட்டு வாங்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி மட்டுமே பேச போகிற ஒரு பயிற்சி பட்டறை கிடையாது. அஃப்கோர்ஸ் அது முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதையும் தாண்டி மக்களோட நம்ம எப்படி கனெக்டடாக இருக்க போகிறோம், மக்களோட மக்களாக எப்படி ஒன்றிணைய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான், மெயினாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பயிற்சி பட்டறை. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம், போயிருக்கலாம், நிறைய பொய்களை சொல்லியிருக்கலாம், மக்களை ஏமாத்திருக்கலாம், இதெல்லாம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். அதெல்லாம் பழைய கதை, அதுக்கெல்லாம் நான் இங்கே வரல. இனிமே அதெல்லாம் நடக்காது, நடக்க விட போகிறதும் கிடையாது. நம்ம கட்சி மேலே மக்கள்கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கையை கொண்டு வர போகிறதே தேர்தல் களப்பணியில்
பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் ஆன நீங்க தான். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போர் வீரனுக்கும் சமம். நம்ம ஏன் வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கோம், எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை அமைக்க போறோங்கிறத மக்கள் கிட்ட கொண்டு போய் எடுத்து சொல்லுங்க. கண்டிப்பா கேட்பாங்க, உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு, உங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குன்னு கேட்பாங்க. ஆனா நீங்க யாரு, நீங்க எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும். நம்ம கிட்ட என்ன இல்ல, மனசுல நேர்மை இருக்கு, கரைபடியாத அரசியல் செய்யணும்னு லட்சியம் இருக்கு, உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்கு, பேசுறதுக்கு உண்மை இருக்கு, செயல்படுறதுக்கு திறமை இருக்கு, அர்ப்பணிப்பு குணம் இருக்கு, களம் ரெடியா இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? போய் கலக்குங்க, கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இன்று வீடியோவில் நாம் ஏப்ரல் 2025 26ஆம் தேதி கோயம்புத்தூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகம் நடத்திய முக்கியமான அரசியல் நிகழ்வை விரிவாக பார்க்கப் போறோம். நடிகர் விஜய் இப்போது அரசியலில் புதிய தலைவராக உயர்ந்து வருகிறார். இந்த நிகழ்வில் ஒரு வலுவான வர்த்தமானத்தை ஏற்படுத்தினார். முக்கிய தீர்மானங்கள் முதல் மக்கள் வரவேற்பு வரை நடந்த அனைத்தையும் நம்மால் இப்போது அலசலாமா? வாருங்கள். வெற்றி வழங்கும் இந்த பயணம் பிப்ரவரி 2024 2ஆம் தேதி ஆரம்பமானது. விஜய் தலைமையில் உருவான தமிழக வெற்றிக் கழகம் சுமார் ஒரு ஆண்டில் ஏற்கனவே தமிழக அரசியலில் முக்கிய இடத்தை பிடித்துவிட்டது. இந்த கூட்டம் கட்சியின் கீழ்மட்ட அமைப்புகளை கட்டியமைக்க ஒரு முக்கியமான கட்டமாக இருந்தது. எஸ்என்எஸ் கல்லூரி கோயம்புத்தூரில் நடைபெற்ற இந்த பூத் கமிட்டி கூட்டம் அதற்கான துவக்கமாக அமைந்தது. நீலாங்கரையில் இருந்து தனி விமானத்தில் விஜய் கோயம்புத்தூருக்கு புறப்பட்டார். விமான நிலையத்திற்கு பின் நிகழ்ந்தது ஒரு திருவிழா போல. ஆயிரக்கணக்கானவர்கள் பசுமை பதாகைகள், சாட்டைகள் மற்றும் முழக்கங்களுடன் வரவேற்றனர். வாகன நெரிசல்கள், போலீஸ் தணிக்கைகள் மற்றும் சமூக ஊடக வெடிப்பு இந்த வரவேற்பு விஜயின் அரசியல் வரவேற்பாக மாறியது. எஸ்என்எஸ் கல்லூரி அரங்கத்தில் நடைபெற்ற கூட்டம் வரிசையாக திட்டமிடப்பட்டிருந்தது. மாவட்டம் மற்றும் வட்ட அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கே அனுமதி இருந்தது. கூட்ட அரங்கம் அரசியல் ஆர்வமுள்ள இளைஞர்கள் மற்றும் வரவேற்கப்பட்ட பகுதி பொறுப்பாளர்களால் நிரம்பியிருந்தது. விழாவின் முக்கியமான தருணம் விஜயின் மேடை இறங்கும் தருணம். பாராட்டுகளால் அரங்கம் அதிர்ந்தது. ஆனால் அவர் பேச்சு தொடங்கியதும் ஒரு அமைதி நிலவியது, சிந்திக்க வைக்கும் அமைதி. விழாவில் அவர் எடுத்துக்காட்டிய முக்கிய அம்சங்கள்: கீழ்மட்ட அமைப்பு, வெற்றி மேல் மட்டத்திலிருந்து அல்ல, ஒவ்வொரு வாக்கு பெட்டிக்குள் உள்ள நபர்களால் தான் வருகின்றது என்றார். தூய்மை அரசியல், ஊழல் இல்லா நிர்வாகத்தை உருவாக்குவதாக உறுதியளித்தார். இளைஞர் பங்கு, எதிர்காலம் இளைஞர்களின் கையில் உள்ளது, அவர்கள் தங்கள் சமூகத்தை மேம்படுத்த வேண்டும் என்றார். ஒற்றுமை, சாதி, மதம் எல்லாம் இல்லை, தமிழர் அடையாளமே முக்கியம். இந்த கூட்டத்தில் கட்சி பல முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றியது. அவை: சாதி கணக்கெடுப்பு தேவை, சமூக நீதி வழங்க அரசால் சாதி அடிப்படையில் கணக்கெடுக்க வேண்டும், என்இடி விலக்கு, கிராமப்புற மாணவர்களின் எதிரிகளாக என்இடி தேர்வை கோரி அதனை நீக்க வேண்டும் என்றார். மேகதாது அணைக்கு எதிர்ப்பு, தமிழ்நாட்டின் நீர்வளத்திற்கு ஆபத்தானதென மேகதாது அணைக்கு கடுமையான எதிர்ப்பு. ஒரு நாடு ஒரு தேர்தல் எதிர்ப்பு, மாநில சுதந்திரத்திற்கு எதிரான இந்த யோசனையை எதிர்த்தனர். வட்ட நிர்வாக கண்காணிப்பு, பஞ்சாயத்து முதல் மாநகராட்சிக்கு வரை ஊழலை கண்டறியும் பொறுப்பும் பூத் குழுக்களுக்கு வழங்கப்பட்டது. ஒவ்வொரு வாக்கு பெட்டி புள்ளிக்கும் ஒருவரை நியமித்து நிகழும் பிரச்சினைகளையும் மக்கள் தேவைகளையும் நேரடி தகவலாக்கமாக கட்சிக்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் டிகே தனது புதிய தொகுப்பாளர் டேட்டா போர்டல் தொடக்க அறிவிப்பும் வழங்கியது. மாநில ஊடகங்களும் தேசிய ஊடகங்களும் இதை மிகப்பெரிய அரசியல் நிகழ்வாக பதிவு செய்தன. இது சவாலா என்ற தலைப்புகளில் விவாதங்கள் நடந்தன. 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடும் முடிவை விஜய் உறுதியாக அறிவித்துள்ளார். நேர்மையான கொள்கை பண்பாடுகள் இருந்தால் மட்டுமே கூட்டணிக்கு சிந்திக்கலாம் என்றார். டிவிகே கொள்கைகள்: பகுத்தறிவான சிந்தனை, சமூக நீதி, ஊழல் இல்லாத நிர்வாகம், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு மேம்பாடு, சுற்றுச்சூழல் தேடல். இனி வரும் நாட்களில் டிவிகே தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் இதேபோல் பூத் கூட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளது. விஜய் ஒரே மாதத்தில் மாநிலம் முழுவதும் பயணம் செய்து விவசாயிகள், மாணவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் பிற சமூக பிரிவுகளை நேரில் சந்திக்க உள்ளார். கட்சியின் தேர்தல் அறிக்கை உருவாக்கும் குழுவும் விரைவில் அமைக்கப்படும். மக்களிடமிருந்து நேரடி கருத்துகள் பெறப்படும். மிக குறுகிய காலத்தில்
ஒரு நடிகர் இயக்கிய கட்சி ஒரு புதிய அரசியல் சக்தியாக உருவெடுத்தது. கோயம்புத்தூர் கூட்டம் அதன் முழு ஆற்றலை வெளிப்படுத்தியது. இந்த விவரிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்தை கீழே பகிரவும். விஜய் தமிழக அரசியலுக்கு ஒரு மாற்றம் தர முடியுமா? நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.